ஏங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. அந்த அக்கறையில நான் தான் சொன்னேன். மத்தபடி எந்த கெட்டனமும் எனக்கு இல்ல. உன் மாமியா ஒருத்தி போதுண்டி, இந்த வீட்டை நாம ஆட்டி படைக்கலாம். சின்ன பிள்ளை மாதிரி நீ சொன்னதை அப்படியே கேக்குறா பாரு. மரகதம், நீ யாரு, இங்க இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவன் என் தம்பி, எனக்கு அவனுக்கு இடையில 1000 இருக்கும். இதுக்கடையில நீ ஒன்னும் தலையிட வேணாம். உன் வேலை எதுவோ அதை நீ பார்த்துட்டு போ. அதுக்கு இல்லங்க மரகதம், நான் மரியாதையா சொல்றேன், என்ன போக விடு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னத்த மாமா இப்படி பேசிட்டு போறாரு? இது வரைக்கும் உங்களை மீறி ஏதாவது பண்ணிருப்பாரா? ஆனா இப்ப பாருங்க, நீ இடையில வந்தவ. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த என் தம்பிதான் எனக்கு முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு அத்தை. அத்தை, இப்படியே போனா உங்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிரும். பார்த்து நடந்துக்கோங்க. ஆமா சம்பந்தி, என் பொண்ணு சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும். மேடம் வணக்கம் மேடம். வாங்க மேடம், நீங்க போன் பண்ண உடனே நாங்க எல்லாருமே வந்துட்டோம் மேடம். அது சரி, கொடிக்கம்பத்தை இப்படி ரோட்டு கார்னர்ல நடுறதுக்கு நீங்க எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க? மேடம், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். கட்சிக்காரங்க என்கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்கல மேடம். சோ உங்களுக்கு எதுவும் தெரியாது அதானே? ஆமா மேடம். அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, உடனே அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பர்மிஷன் இல்லாம கொடிக்கம்பத்தை எப்படி ரோட்ல நடலான்னு அந்த பாபா கட்சிக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அது இல்ல மேடம், கட்சிக்காரங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனை. என்ன பிரச்சனை வரும்னு பாக்குறீங்களா? ஆமா மேடம். சூப்பர், நீங்கெல்லாம் ஒரு ஊராட்சி தலைவர். ஏங்க, இந்த கொடிக்கம்பத்தினால ஒரு பையனோட உயிர் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா ஆக்ஷன் எடுக்க தயங்குறீங்க. கேட்டா கட்சி அரசியல்னு பயம் வேற. இங்க பாருங்க, நாமல மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம். மக்களோட நலனை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பயந்தா காலம் பூரா அவங்களுக்கு பயந்துதான் நடக்கணும். புரிஞ்சுதா? உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. சரி மேடம், அனுப்பிடுறேன். இங்க பாருங்க, பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த கொடிக்கம்பத்தை தூக்கி எறிங்க. இதை கொண்டு போய் ஆபீஸ்ல வைங்க. வேணாம். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேடம். அதான் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிட்டீங்களா மேடம்? ஏன் மேடம் தேவையில்லாத வேலை? அவங்க பெரிய இடம் மேடம். அப்புறம் அவங்களால உங்களுக்கு எனக்கு தான் மேடம் பிரச்சனை. ஏங்க, இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிறீங்க. அது வந்து மேடம், என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு? நீங்க நானு எல்லாருமே மக்களுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்கோம். உங்களை மாதிரி இந்த கட்சிக்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு வரல. இல்ல அதெல்லாம் இல்ல மேடம். அப்புறம் என்ன?
இருக்கிற வரைக்கும் உண்மையாவும் செய்யற வேலைக்கு நேர்மையாவும் இருங்க. மக்கள் நம்மள நம்பிதான் இந்த பதவியில நம்மள உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க வேண்டாம்? ஏங்க முதல்ல சொல்றத கேளுங்க. காலையில ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க இதை எடுக்கல, இன்னும் எத்தனை பேருக்கு அடிபட போகுதுன்னே தெரியல. அப்போ இந்த கொடி கம்பத்தை புடுங்க மாட்டீங்க. சரி, இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மக்களுக்கு உதவி பண்ணாத எந்த தலைவரும் ஊராட்சிக்கு தேவையே இல்லை. உடனே இந்த தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நான் சொல்றத நீங்க கேளுங்க. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் சேர்மன் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் புடிக்கி எறிங்கடா, போங்கடா. வாங்கயா, வாங்க வாங்க. மேடம், எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டேன் மேடம். சரி, இந்த கட்சிக்காரங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே என்ன வந்து பாருங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். வாங்க, உள்ள வாங்க. சரி மங்க, நான் வரேன். பாத்து போயிட்டு வாங்க. ம். அண்ணே வாங்கண்ணே. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க. பெரியப்பா வாங்க. பெரியப்பா வாங்க, உட்காருங்க. வணக்கம். என்னண்ணே இவ்வளவு தூரம்? அது ஒண்ணும் இல்ல தம்பி, கனகாம்பரம் செக் வாங்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நீ வீட்டுல இல்லைங்கிறத மறந்துட்டு எப்பவும் போல புனிதா கிட்ட என் தம்பி பாரிய கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் நீ வீட்டை விட்டு போய் இப்ப இனி வீட்டுல இருக்கிறேங்கிற ஞாபகம் வந்தது. இங்க பாரு பாரு, நீ வீட்டை விட்டு போனதே என்னால தாங்க முடியல. ஐயோ கடவுளே, இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? என் தம்பி என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன்பா. பெரியப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்க தான் போறோம். அது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி சரி, கனகாம்பரம் வேற வெயிட் பண்றாரு. முதல்ல செக்ல கைது போட்டு கொடுத்துருவோம். நான் அதுக்கு தான் வந்தேன், அதையே மறந்துட்டேன் பாரு. என்ன இதுக்காகவா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. நான் உன் தம்பின்னு, நீங்க போய் என்ன தேடி வரலாமா? அட போப்பா, நாம அப்படியே பழகி இருக்கோம். சும்மா மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டேன். நான் உன்னை என்னைக்குமே அப்படி நினைச்சது இல்ல பாரு. இல்லண்ணே, இருந்தாலும் விடுப்பா. நான் இங்க வந்ததுனால உன்னை மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது இல்ல, அந்த சந்தோஷம் போதும்பா. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க. சரிண்ணே, வாங்க சாப்பிடலாம். இல்ல பாரு, நான் சாப்பிட்டு தான் வந்தேன்.
ஐயா எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இருங்க, நான் மோர் கொண்டு வரேன், அதை குடிச்சிட்டு போங்க. சரிம்மா, உன் இஷ்டம். இந்தாங்க ஐயா. நல்லா இருக்குமா? சரி பாரி, நான் கிளம்பட்டுமா? சரிண்ணே. அண்ணே, என்னாச்சுண்ணே? என்ன பண்ணுதுண்ணே? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு மாமா? அண்ணே, என்னாச்சு? என்னாச்சுண்ணே? ஒண்ணும் இல்ல பாரி. அண்ணே, பாருங்கண்ணே. அண்ணே, ஐயா, அண்ணே, சீக்கிரம் வா. என்னாச்சுண்ணே? அண்ணே, பாருங்க. சீக்கிரம் வா. இந்தாங்க. அண்ணே, சம்பந்தி, மாமா பாருங்க ஐயா. அண்ணே, ஐயா என்னாச்சுங்கய்யா? என்ன மாமா ஆச்சு? என்னாச்சு? அண்ணே, மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்கல்ல? என்னத்த சொல்ல? என்ன பண்ணுதுண்ணே? என்னண்ணே, மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிடுறீங்கல்ல? சாப்பிட்றம்பா. அது ஒண்ணும் இல்ல, 2 நாளா வீட்டுல ஒரே பிரச்சனை. நீ வேற இங்க வந்துட்டியா, அதான் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெரியப்பா, முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கங்க. பிரச்சனை விடுங்க, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் பெரியப்பா. ஆமா மாமா, நீங்க நடந்ததே நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்காம இருங்க. என்ன நடக்கணுமோ அது தன்னால நடக்கும். அது எப்படிமா முடியும்? பாவி மனசு கேட்க மாட்டேங்குதே. அண்ணே, தயவு செஞ்சு நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம ஃப்ரீயா இருங்க அண்ணே. நான் எங்க போனேன்? இனிய வீட்டுல தானே இருக்கேன், அப்புறம் என்ன? சரிப்பா, முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிப்பா, டைம் ஆச்சு, மில்லுக்கு கிளம்புவோம். அங்க போட்டது போட்டபடி இருக்கு. வாப்பா கிளம்பலாம். என்னது மில்லுக்கா? அண்ணே, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில மில்லுக்கெல்லாம் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். பெரியப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்ப நான் வீட்டுக்கே போயிடுறேன். உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அங்க போனா நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுவேன். சரிண்ணே, உங்க இஷ்டம். அப்பா. இனியா, சரிப்பா, நான் கொண்டு போய் விட்டுறேன். வாங்க பெரியப்பா. இந்தாங்க ஐயா. பாரி, நம்ம குடும்பத்தை இப்படியே விட்டுறாதா பாரி. ஆனா நீ வருத்தப்படாத, கூடிய சீக்கிரத்துல அந்த கடவுளை நடத்தி வைப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போயிட்டு வரேன்ப்பா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிண்ணே. சரிங்க அப்பா, விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. பார்த்து பெரியப்பா. இப்ப என்ன அவசரம்? அதான் நான், ஏகாம்பரம் ஐயா எல்லாரும் அங்க வந்துட்டு இருக்கோம்ல. சும்மா தொண்ணு போன் பண்ணாதீங்க. அதெல்லாம் நேர்ல வந்து பேசிக்கலாம். போனை வைங்க. ஏய் கண்மணி, எதுக்கு நீ இப்ப கோவப்படுற கண்மணி? மா, பின்ன என்னம்மா, வீட்ல கிளம்புனதுல இருந்து எவ்வளவு போன் நீயே பார்த்தல. இப்படியா கடுப்பேத்துறது? சரி சரி விடு கண்மணி.
கொஞ்சம் வேகமா போங்க. என்ன பறந்தாமா அண்ணா, கண்மணி எல்லா ஏற்பாட்டையும் நல்ல பிரமாதமா பண்ணிருப்பாளா? என்னண்ணே இப்படி கேட்டீங்க? கண்மணி ஒரு வேலைன்னு வந்துட்டா விஸ்வரூபம் எடுத்துருவானே. பார்க்கத்தானே போறீங்க. நீங்க மூக்குல விரல் வைக்கிற மாதிரி அவன் எல்லா ஏற்பாடையும் பக்காவா பிளானா பண்ணிருப்பானே. பார்க்கலாம். இவ்ளோ நேரம் 1000 ஃபோன் பண்ணாங்க. பட்டாசு வெடிக்காம இன்னும் என்ன பண்றாங்க? யோ, இங்க வாயா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஏன் பட்டாசு வெடிக்காம இருக்கீங்க? ஐயா வந்தாச்சுல. என்னம்மா நீங்க நிலைமை தெரியாம வெடிப்பட சொல்றீங்க? கொடிக்கம்பு இருந்தா தானே ஐயா கொடியேத்த முடியும். அதான் புடிங்கிட்டாங்களே. என்னையா உளர்ற? ஆமாமா. என்ன சொல்றீங்க? என்ன கண்மணி சீரியஸா ஏதோ பேசுற மாதிரி தெரியுது. என்னாச்சு? இல்ல, கொடி கம்பத்தை யாரோ புடுங்கிட்டு போயிட்டாங்களா? அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். யோ, யார் யா புடுங்கிட்டு போனது? அது வரைக்கும் நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நாங்க பாத்திருந்தா சும்மா விட்டுருப்போமா? நைட்டு பூரா வேலை செஞ்சதுனால இப்பதான் நாங்க இங்க வந்தோம். இப்பதான் விஷயமே தெரிஞ்சது. தலைவரே, அது வந்து யோ, பாவா கட்சி கொடிக்கம்பத்தை புடுங்குற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? சொல்லு, யாரு புடுங்குனது? எல்லாம் அந்த சேர்மன் ராசாத்தி தாமா. என்னது, ராசாத்தியா? அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவ இப்படி பண்ணா? அது ஒண்ணும் இல்லம்மா. கொடி கம்பத்தை ரோட்டு கார்னர்ல நட்டிருந்தோம்மா. கம்ப நடுறதுக்கு பர்மிஷன் வாங்கல, அதான் புடுங்கி போட்டு போயிருக்காங்க. எங்களுக்கே இப்பதான் விஷயம் தெரியுமா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். இதெல்லாம் அந்த ராசாத்தி என் மேல இருக்கிற கடுப்புல தான் பண்றா. அவளுக்கு இருக்கு. நிறுத்து கண்மணி. இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இல்ல தலைவரே, அது நீ எல்லாம் ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லாத. எவ்வளவு பெரிய ஆளுனா என் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு ஏதோ கட்சி வழக்க பாடுபடுறியன்னு வந்தா இப்படிதான் அவமானப்படுத்துவியா? ஐயோ தலைவரே, உங்களை போய் நான் அப்படி நினைப்பேனா? பின்ன நான் கொடியேத்த வர்றேன்னா ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் நீ முன்னாடியே வந்து பார்த்திருந்தா நான் வந்து அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீயும் பெரிய விஐபி மாதிரி கரெக்ட் டைமுக்கு என் கூடவே வர. என்ன கண்மணி, உன்னை பத்தி ஐயா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி சொதப்பிட்டியே. எல்லாம் உன்ன சொல்லணும் ஐயா. இந்த பதவிக்கு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு கையில பொட்டியோட எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? ஆனா நீ சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நான் தலைவியாக்குனேன். எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துட்டான். எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி ஒரு அசிங்கம் நடந்தே இருக்காது. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சுட்டா எல்லாம் சரியா போச்சா? நாளைக்கு ஏகாம்பரை ஏமாந்து போயிட்டான்னு ரைமிங்க பத்திரிகைகளை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவை பாரு. ஐயா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. எனக்கு காரணம் தேவையில்லை, காரியம் தான் முக்கியம் கண்மணி. இல்லையா, அது வந்து நான் என்ன வந்து போயின்னு அந்த ராசாத்தி வந்து இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கா. நீ இந்த ஊர்ல தானே இருக்க, ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு மகளிர் அணி தலைவி இருந்தா நம்ம கட்சி விளங்குற மாதிரி தான். ஐயா அவசரப்படாதீங்க. ஆமா தலைவரே. என்ன தலைவரே? ஏன் கண்மணி,
நீ தான் இந்த கொடிக்கம்பத்தை நடச்சோன்னு நல்லா தெரிஞ்சும் எது வந்தாலும் பாத்துக்கலான்னு ஜனாவிட்ட சேர்மன்கிற அதிகாரத்துல அவ புடுங்கி போட்டிருக்கா இத. ஆனா இத உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ உன் மேல அந்த ராசாத்திக்கு எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம். நீ கட்சியில சேர்ந்ததே அந்த ராசாத்திய தோக்கடிக்கிறதுக்கு தானே பெருசா ஜம்பமா சொன்ன. ஆனா நீ கட்சியில சேர்ந்து ஊர்ல சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்கையே தவிர எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ இன்னும் திமிராத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. பார் கண்மணி, அரசியல்ல வர்றதுக்கெல்லாம் ஒரு தனி அறிவு வேணும். அது உனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் தான் அவசரப்பட்டு உங்ககிட்ட போய் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துட்டேன். இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கெல்லாம் எதுக்கு கட்சி பதவி ஆசையெல்லாம்?